எல்லா இடத்துலையும் தேடினார். சீதை சட்டென்று கிடைக்கவில்லை. கடைசியாக சீத்தை இடத்திலே பிரார்த்தித்து கொள்ள சீதையை பார்த்துட்டார். அசோகவனிகாங்கிற இடம், சின்ன குளம் இருந்தது, அழகான குளம், ஒரு சிம்ஷப்பான ஒரு மரம். அந்த மரத்தினுடைய கீழே தான் சீதை இருந்தா. ஆனால் இவர் எதிரே பார்க்காத வண்ணம் நம்முடைய தலைமுடியாலேயே சுருக்கிட்டு கொண்டு பிராணஹத்தி ஆத்மஹத்தி பண்ணிப்போம், தற்கொலை பண்ணிப்போங்கிற முடிவுக்கு சீதை தள்ளப்பட்டாள். அவள் ரொம்ப கிருஷமாக இழைச்சி போயிருந்தா. 9 மாதம் முடிஞ்சு போச்சே, ரொம்ப இழைச்சிருந்திருக்கா. ஒரே ஒரு தலை பின்னல் தான் இருந்துதான். 3 பின்னல் இருக்கணுமா. கங்கா யமுனா சரஸ்வதி 3 பின்னலைத்தான் பிரயாகராஜ் திரிவேணி சங்கமம்னு சொல்கிறோம். அது மகாலட்சுமியினுடைய தலையில் இருக்கிற 3 பின்னல். அதனால் சீதைக்கும் அப்பவும் 3 பின்னல். ஆனால் காட்டில் சிறைப்பட்டு இருந்தபடியால் அசோகவனம்ங்கிறதுனால ஒத்த பின்னலோடு இருந்தாலும் அதெல்லாம் பார்த்தவர் இவ தான் சீதையாக இருக்கணும். அழுக்கடைந்த முகத்தோடு இருக்கா, ராஜகுலத்துக்கு இருக்கிற அடையாளம் இருக்குது, ராமன் சொன்ன அடையாளங்கள்லாம் இருக்குது, சீதைன்னு முடிவு பண்ணிட்டார். நாம் இருந்தால் விறுவிறுன்னு போய் பேசிட்டு வந்துடுவோம், சார் வந்த காரியத்தை ஒழுங்காக பார்ப்போம் அப்படின்னு நினச்சி நேராக போவோம். போனால் குரங்கு ரூபத்தோடு போகிறதா, மனுஷ ரூபத்தோடு போகிறதா, போகாமல் இருக்கிறதா, இல்லை பார்த்துட்டோம் வந்த காரியம் முடிஞ்சது திரும்பி போய் ராமனிடத்தில் சொல்லலாமா என்னான்னு படு வேகமாக யோசிக்கிறார். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, எதை பண்ணலான்னு முடிவெடுக்கிறதுக்குள்ளே அவரை உயிரே விட்டாலும் விட்டுடுவாள். என்ன ஆரம்பிக்கிறது என்ன பேசுறதுன்னு தெரியல. மகாமேதாவி, பேச்சு சாமர்த்திக்கு ஒரு குறவில்லை. ஆனால் எந்த சொல்ல வச்சு ஆரம்பிக்கணும்னு இத்தனையும் யோசிக்கிறார். கடைசியில் முடிவு பண்ணார், யாராக இருந்தாலும் போகிற உயிரை கூட காப்பாற்றக்கூடியது ராமநாமமும் ராமாயணமும் தான். அதனால் அதையே மறைஞ்சிருந்து சின்ன குரல்ல சொல்ல ஆரம்பிக்கிறேன். என்னென்ன கதையை பற்றி சொன்னால் சீதை மனம் சமாதானம் அடையுமோ அதை சொல்லுகிறேன்னு யோசித்தவர் ஆதியிலேருந்து கதை ஆரம்பித்தார். 60,000 ஆண்டுகளுக்கு முன்னால் தசரதன் என்று ஒருத்தன் ராஜ்யத்தை ஆண்டு வந்தான். அவனுக்கு 3 மனைவிகள். ரொம்ப நாளாக புத்திர பேர் இல்லாதபடியால் ரிஷசிருங்கரரை கூட்டு யாகம் நடத்தினான். அதில் பாயசம் வந்தது. 3 பேருக்கு பிரித்து கொடுத்தா 4 குழந்தைகள் பிறந்தார்கள். ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகன். அடியைப்பிடி பாரத பட்டான்னு சொல்லுவோமே, அதுலேருந்து கதையை ஆரம்பித்தார். வில்லேந்திய வீரர்களுக்குள்ளே சிறப்பானவர், ராமன் பேர் பெற்றவர், உலகமே போற்றக்கூடிய இக்ஷ்வாகு வம்ச திலகனான ராமர். அந்த ராமர் மூத்தவராக பிறந்தார். அவருக்கு கல்யாணம் ஆகலையேன்னு வயசு 12 ஆயிடுத்து. ஜனகரிடத்தில் போனார். சீதா கல்யாணம் நடந்தது. வரிசையாக கூட இருந்து பார்த்தாப்பில் கதையை சொல்லிட்டு இருக்கார். கேட்க கேட்க சீதைக்கு ஒரே மயக்கம். ஓ, நம்ம ராமன் கதை யாரோ இந்த காட்டில் ராட்சசர்கள் இருக்கிற இடத்துல சொல்கிறார்களே. அதை கேட்டவுடனே தற்கொலை எண்ணத்தை கைவிட்டாள்.